Second exercise பார்ப்போம். First question, if P of A equal to 3 by 5 and P of B equal to 1 by 5, find P of A intersection B if A and B are independent events. So A and B are independent event இருந்தா P of A intersection B என்னன்னு கண்டுபிடிக்கணும். So இப்போ நம்ம P of A and B are independent events எடுத்துக்கணும். Okay. So independent events na P of A intersection B is equal to P of A into P of B னு வரும். நமக்கு A P of Aவும் இருக்கு P of Bயும் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் P of A intersection B வந்துருமா இந்த ஃபார்முலா மூலமா. ரெண்டு ஈவெண்ட் இண்டிபெண்ட் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ P of A into P of B போடலாம். அப்போ ஆன்சர் 3 divided by 25. So this is P of A intersection B. இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Second problem போலாம். Two cards are drawn at random and without replacement from a pack of 52 playing cards. Find the probability that both the cards are black. So 52 cards இருக்கிற ஒரு பேக்கில் 2 cards எடுக்கிறாங்க without replacementல. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது find the probability that both the cards are black. Both the cards அப்படின்னு வந்தாலே intersection of two events கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்? A and B ரெண்டு event எடுத்துக்கலாம். let A be the event that card drawn first is black அப்படின்னு எழுதலாம். and B be the event that card drawn second is black அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? and let B be the event that card drawn second is black. இப்போ ஃபஸ்ட்டு கார்டு ட்ரா பண்ணால் 52 கார்டில் ஒரு கார்டு ஃபஸ்ட்டு கார்டை பிக் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? P of A. ஸோ 52 கார்டில் ஒரு கார்டு பிக் பண்ணுறீங்க, அதுவும் பிளாக் கார்டு. நம்பர் ஆஃப் பிளாக் கார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 52 பிளேயிங் கார்ட்ஸில் 26 பிளாக்கு 26 ஒயிட் இருக்கும் இல்லையா? அப்போ தான் ஆட் பண்ணால் 52. ஓகே, இப்போ 26 பிளாக் கார்டில் ஒரு கார்டு எடுக்கிறீங்க. அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 26ல் எந்த கார்டு வேணால் எடுக்கலாம். ஸோ 26/52. சரியா? அடுத்து இப்போ P of B கால்குலேட் பண்ணணும். அப்போ P of B இங்கே கொஷனில் ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. சரியா? அப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த 52 கார்டில் ஃபஸ்ட்டு கார்டு எடுத்தாச்சு, ஒரு கார்டு எடுத்தாச்சு அப்படின்னா மிச்சம் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸு 51 ஆகிடும். ஏற்கனவே பிளாக் கார்டு தான் ஒன்று எடுத்திருக்கோம். அப்போ பிளாக் கார்டு இப்போ எத்தனை இருக்கும்? 25 இருக்கும். சரியா? அப்போ செகண்ட் கார்டும் பிளாக்காக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 25/51 வரும். சரியா? சரி, இப்போ வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னால் P of B given A அப்படி எழுதுவோம். சரியா? இது ஃபஸ்ட்டு கார்டு இஸ் பிளாக். இது செகண்ட் கார்டு இஸ் பிளாக். இந்த ஈவெண்ட் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சதை கிவனுக்கு அப்புறம் போடணும். சரியா? ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரி எப்போ எழுதணும், எந்த டைமில் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது இதை யூஸ் பண்ணணும். ஸோ ரிமைனிங் 25 பிளாக் கார்ட்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் அதில் 51 கார்ட்ஸ் இருக்குது. சரியா? ஏற்கனவே இங்கே ஒரு கார்டு பிளாக் கார்டு எடுத்தோம், ரெண்டாவது கார்டு எடுக்கும்போது டோட்டலில் 51 கார்டு தான் இருக்கும். இப்போ நமக்கு என்ன? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of A intersection B கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி அது படித்தோம்ல. ஸோ அதுபடி எப்படி எழுதுறது இந்த ஃபார்முலாவை? P of
முதல்ல கொஷின் எழுதிக்கிறேன். P of both cards are black. அதான் ஃபர்ஸ்ட் கார்டு இஸ் பிளாக், செகண்ட் கார்டு இஸ் பிளாக். ஸோ A and B are black. அதான் P of both the cards are black. இப்போ நம்மளோட ஃபார்முலாக்கு வரலாம். இதை நீங்கள் A Bன்னு எழுதணும்னு தேவையில்லை, E and Fனே எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது this one into this one, அதாவது P of A into P of B given A. சரியா? இது probability of taking first card is black, probability of taking second card is also a black. அது ஸோ ஆன்சர் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 26/52 இருக்குமா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 வருதா? ஸோ 1/2 into 25/51 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் 25/102 வருது. ஸோ எப்படி பண்ணியிருக்கோன்னு புரியுதா? இப்போ தேர்ட் ப்ராப்ளம் போகலாம். A box of oranges is inspected by examining 3 randomly selected oranges drawn without replacement. ஓகே, ஒரு பாக்ஸில் ஆரஞ்சஸாக இருக்குது, அதை எக்ஸாமின் பண்ணுறாங்க. அப்போது 3 ஆரஞ்சஸை எடுக்கிறாங்க வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டில். ஸோ இஃப் ஆல் த 3 ஆரஞ்சஸ் ஆர் குட், த பாக்ஸ் இஸ் அப்ரூவ்டு ஃபார் சேல், otherwise it is rejected. Find the probability that a box containing 15 oranges, out of which 12 are good and 3 are bad ones, will be approved for sale. So பாக்ஸில் 15 ஆரஞ்சஸ் இருக்குது, அதில் 12 ஆரஞ்சஸ் ஆர் குட் அண்ட் 3 ஆரஞ்சஸ் ஆர் பேட். இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்க ஹிண்ட்டு. இப்போ நீங்கள் 3 ஆரஞ்சஸ் பிக் பண்ணுறீங்க, அந்த 3 ஆரஞ்சஸும் குட்டாக இருந்துச்சுன்னா அப்ரூவ் ஆகும். இப்போ 3 ஆரஞ்சஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த பாக்ஸ் அப்ரூவ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அதான் இந்த கொஷின். அப்போது அப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் 3 ஆரஞ்சுமே குட்டாக இருந்தால் மட்டும்தான். சரியா? அப்போ குட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட் ஆரஞ்சும் குட்டு, செகண்ட் ஆரஞ்சும் குட்டு, தேர்ட் ஆரஞ்சும் குட் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் எத்தனை, சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, 15 ஆரஞ்சஸ் இருக்கு இல்லையா? ஓகே, அப்போ குட் ஆரஞ்சஸ் என்ன? குட் ஆரஞ்சஸ் வந்து 12, பேட் ஆரஞ்சு 3. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பிக் பண்ணுற ஆரஞ்சு குட், செகண்ட் பிக் பண்ணுற ஆரஞ்சு குட், தேர்டு பிக் பண்ணுற ஆரஞ்சு குட், அப்படி எடுத்துக்கணும். ஓகே, அப்போ 3 ஈவெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். லெட் ஏ பி தி ஃபஸ்ட் குட் ஆரஞ்ச், இப்படி எடுத்துக்கலாம். அப்போ பியும் செகண்ட் குட் ஆரஞ்சு, தேர்டும் குட் ஆரஞ்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரான் ஃப்ரம் த பாக்ஸ் அப்படின்லாம் எழுதிக்கங்க. ஸோ நான் இப்போ ஷார்ட்டாக எழுதுகிறேன். அண்ட் பி தி செகண்ட் குட் ஆரஞ்சு அண்ட் சி பி தி தேர்ட் குட் ஆரஞ்சு. சரியா? இப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பி ஆஃப் ஏ பார்க்கணும். சரியா? இப்போ பி ஆஃப் ஏ அப்படின்னா நம்பர் ஆஃப் குட் ஆரஞ்சஸ் எத்தனை? 12 ஆரஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் 12. ஆல் பாசிபிள் அவுட்கம் என்ன? 15. ஸோ 12/15 இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க, கேன்சல் அவுட்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். அடுத்து இப்போ பி ஆஃப் பி, செகண்ட் ஆரஞ்ச் இஸ் ஆல்சோ குட், அது கண்டுபிடிக்கணும். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆரஞ்சஸ் ஆர் ட்ரான் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. அப்போ பி ஆஃப் பி கிவன் ஏன்னு எழுதணும். சரியா? ஏற்கனவே இந்த ஈவெண்ட் முடிஞ்சிச்சு, பிக் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் பண்ண போகிறோம். ஸோ வித் த கண்டிஷன், ஏற்கனவே எடுத்ததை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்ற கண்டிஷன் இருக்குது. ஸோ பி ஆஃப் பி கிவன் ஏன்னு எழுதணும். இப்போது குட் ஆரஞ்சு எத்தனை இருக்கும்? ஏற்கனவே 1 எடுத்தாச்சு. அப்போ குட் ஆரஞ்சு 11 இருக்கா? 11ல் 1. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம் 11. அப்போ ஆல் பாசிபிள் அவுட்கம் என்ன? 15ல் ஒரு ஆரஞ்சு எடுத்தது போக மிச்சம் 14 ஆரஞ்சஸ் இருக்கும். சரியா? இப்போ 2 ஆரஞ்சஸ் பிக் பண்ணியாச்சு. ஸோ வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டு. அடுத்து இப்போ சி பார்க்கணும். அப்போ சி கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் சி, இப்போ ஏ அண்ட் பி ஃபஸ்ட்டு 2 ஆரஞ்சஸ் எடுத்தாச்சு. அப்போ இங்கே ஏபி அல்லனா ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு எழுதணும். ஸோ தேர்ட் ஆரஞ்சஸ் டேக்கன், தேர்ட் ஆரஞ்சஸ் பிக்டு ஆஃப்டர் த ஃபஸ்ட்டு 2 ஆரஞ்சஸ் ஆர் பிக்டு. சரியா? ஃபஸ்ட்டு 2 ஆரஞ்சஸ் பிக் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஆரஞ்சு எடுக்கிறீங்க. அப்போ நம்பர் ஆஃப் குட் ஆரஞ்சு எத்தனை தான் இருக்கும்? 2 ஆரஞ்சு எடுத்தது போக இங்கே 10 ஆரஞ்சஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் 10.
ஆல் பாசிபிள் அவுட்கம் என்ன ஆகிடும் 13 ஆகிடும். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 3 ஆரஞ்சும் குட்டாக இருந்தால் இட் இஸ் ரெடி டு டிஸ்பேட்ச், ரெடி டு அப்ரூவ். அப்போ அப்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் பாக்ஸ் will be approved for sale. அது என்ன, 3மே குட்டாக இருந்தால் தானே இது அப்ரூவ் ஆக முடியும். அப்போ P of A intersection B intersection C. ஸோ நமக்கு மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி அதுபடி பார்த்தா this one into this one into this one வரும். அதாவது P of A intersection B intersection C is equal to P of A into P of B given A into P of C given AB. சரியா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும், அவ்வளோதான் ஆன்சர். 10/13. ஸோ கேன்சல் பண்ண முடியறத கேன்சல் பண்ணிக்கலாம். 10 2 டைம்ஸு 3 டைம்ஸு, ஸோ இங்கே 7 டைம்ஸு. அப்போது 11 இன்ட்டு வேறு என்ன கேன்சல் பண்ண முடியும், இது கேன்சல் பண்ணலாம்ல. ஸோ 44, 7 into 13, so that is 91. So 44/91. So probability of box will be approved for sale is 44/91. A fair coin and an unbiased die are tossed. So coin und die toss பண்றாங்க. Let A be the event head appears on the coin and B be the event 3 on the die. Check whether A and B are independent events or not. ஸோ ஏன்ற ஈவெண்ட்டில் ஹெட் அப்பியர்ஸ் ஆன் காயின் எடுக்கணும், பியில் 3 ஆன் த டை எடுக்கணும். சரியா? ஸோ இப்போ காயினும் இருக்குது டையும் இருக்குது. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதணும், ரெண்டுமே ஒரே டைமில் டாஸ் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது டையில் ஏதோ ஒரு நம்பர் விழப்போகுது, காயினில் ஹெட் ஆர் டெயில் வரப்போகுது. அப்போ எப்படி வரும் சாம்பிள் ஸ்பேஸு, டையில் இருக்க ஒரு நம்பரோட ஹெட் அண்ட் டெயில், ஹெட் ஆர் டெயில் அப்படி கனெக்ட் ஆகும். அப்போ நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் S is equal to 1 head 1 tail, 2 head 2 tail, 3 head 3 tail, இந்த மாதிரி. இப்போ ஈவெண்ட் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, let A be the event that head appears on the coin. Bல 3 on the die. அப்போ ஈவெண்ட் ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும், இந்த சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து பிரித்து எழுதணும். ஹெட் அப்பியர்ஸ் ஆன் த காயின், ஹெட் என்னென்னலாம் இருக்குது, 1H 2H 3H 4H அப்படி இருக்கா, அது மட்டும். அப்போ 6 பேர்ஸ் வருமா, அப்போ 6 எலிமெண்ட்ஸ் வரும். ஸோ இதான் ஏ. பியில் 3 ஆன் த டை அப்படின்னு இருக்குது. இப்போ 3 இதில் என்னென்ன இருக்குது, 3H and 3 டெயில் மட்டும் இருக்குது. நம்மளோட கொஸ்டின் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸா அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போ ரெண்டுமே இண்டிபெண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா P of A intersection B is equal to P of A into P of B. இதை ட்ரூவான்னு செக் பண்ணணும். ஓகே, அப்போ A intersection B என்னன்னு பார்க்கணும். ஸோ A intersection B என்ன, 3 ஹெட் மட்டும் இருக்குது. சரியா? அப்போ P of A intersection B என்ன, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் 1, ஆல் பாசிபிள் அவுட்கம் 12. ஸோ டிவைடட் பை 12. இப்போ P of A என்னன்னு பார்க்கணும், P of B என்னன்னு பார்க்கணும். ஸோ P of A 6/12 கேன்சல் அவுட் இப்போ பண்ண வேணாம். ஸோ P of B என்ன, ஃபேவரபிள் அவுட்கம் 2, ஆல் பாசிபிள் அவுட்கம் 12. இப்போ ரெண்டு ஈவெண்ட்டும் இண்டிபெண்ட்டான்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ P of A intersection B is equal to P of A into P of B. இது ட்ரூவான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ A intersection B அப்படின்னா 1/12, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இங்கே 1/2ன்னு வரும்.
ஸோ 1/12. ஸோ 1/12 ஈக்குவல் டு 1/12ன்னு ஆன்சர் வருது. அப்போ ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். A die marked 1, 2, 3 in red and 4, 5, 6 in green is tossed. Let A be the event, the number is even, and B be the event, the number is red. Are A and B independent? ஒரு டை தான் த்ரோ பண்ணுறாங்க. அப்போ அது சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? S is equal to set of all 1 to 6. So event A ல the number is even, event B ல the number is red. So let A be the event that the number is even. Okay, அடுத்து B and let B be the event that the number is red. ஓகே, அப்போ ஏல என்ன இருக்கும்? ஸோ தட் இஸ் ஏல ஈவன் நம்பர்ஸ் 2, 4, 6 இருக்கும். அப்போ பியில் ரெட் கலர், ரெட்டு என்னென்னலாம் ரெட்டு? 1, 2, 3 மட்டும்தான் ரெட்டு. 4, 5, 6 அந்த நம்பர்ஸ் எல்லாம் க்ரீனில் மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இண்டிபெண்ட்டாக என்னன்னு பார்க்கணும். ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸான்னு செக் பண்ணணும். ஸோ பி ஆஃப் ஏ என்னன்னு பார்க்கணும். பி ஆஃப் ஏனா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் 3, ஆல் பாசிபிள் அவுட்கம் 6. ஸோ 3/6. ப்ராபபிலிட்டி பி ஆஃப் பி, இங்கேயும் ஃபேவரபிள் அவுட்கம் 3, ஆல் பாசிபிள் அவுட்கம் 6. ஏ இன்டர்செக்ஷன் பி பார்க்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இப்போ நம்பர் 2 மட்டும்தான் இருக்குது இல்லையா? அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன? 1, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் 1, ஆல் பாசிபிள் அவுட்கம் 6. ஸோ 1/6. இப்போ ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட்டான்னு செக் பண்ணணும்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. இது ட்ரூ ஆகணும். நாட் ஈக்குவல்னு வந்தால் இண்டிபெண்ட். இப்போ ஈக்குவல்னு செக் பண்ணலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 1/6. இது 3/6 இன்ட்டு 3/6. அப்போ இது 1/2 இன்ட்டு 1/2ன்னு வரும். இப்போ 1/2 இன்ட்டு 1/2னா 1/4 தான் வருது. இப்போ 1/6 ஈக்குவல் டு 1/4ன்னு வருது. அப்போ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் இல்லையா? அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு கிடச்சிருக்கு. அப்போ ஏ அண்ட் பி ஆர் நாட் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்.